தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைக்காய் பொரியல். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, கூடவே இதோட நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காயை மேல் தோலை மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு நான் கண்டமாக கட் பண்ணி வாழைக்காவை தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன். உடனே வாழைக்காய் கட் பண்ணிங்க அப்படின்னா தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருத்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம அதை பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். வாழைக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்தும் ஸ்டார் சத்தும் இருக்கனால நம்ம குடல் சுத்தமாகறதுக்கும் அதோட இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் செரிமான சக்திக்கும் ஜீரண உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாழைக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின், கால்சியம், மெக்னீஷியம் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இதில் அதிகப்படியாக இருக்கனால நம்மளோட மூட்டுக்கும் பல்லுக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே போல் மூட்டு வலி சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் தீந்துரும். வாழைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கும் சீராக இயங்கிறதுக்கும் வாழைக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் மூட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாழைக்காய் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாழைக்காய் நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் நீங்கள் தாராளமாக வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது குடல் சுத்தமாகறதுக்கும் அதே போல் குடலில் இருக்கிற கொழுப்பு செல்களை வெளியேற்றுறதுக்கும் வாழைக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெயிட் கண்டிப்பாக குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வாழைக்காவை நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை வாழைக்காய் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய், கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு கல்லில் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் 3-4 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதையும் நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம ரெடி வாழைக்காய் வேகையில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காவை தண்ணியை வடிச்சிட்டு இதில் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொரியல் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்காக வேக வச்சுட்டு லைட்டாக பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு வேறு ரெசிபீஸ் ஃப்ரை பண்ணுறது இல்லை சிப்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, அதை விட இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும், வாழைக்காய் ஃப்ரை ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக துருவன தேங்காய் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் பொரியல் அருமையாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.